உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்றேன். கர்த்தர் எப்படிப்பட்ட சரீரத்தை எடுத்து பயன்படுத்துவார், எப்படிப்பட்ட சரீரத்தை ஆசீர்வதிப்பார் அப்படின்னா, ஒரு குருவி ஒரு 3 கப்ல ஒரு 4 கப்ல 4 பொருளை வச்சார் ஒரு குரு. அப்போ ஒரு கப்ல சுத்தமான தண்ணி வச்சார் ஒரு கப்ல, இன்னொரு கப்ல களிமண் கலந்த தண்ணியை வச்சார், இன்னொரு கப்ல குப்பை இருக்கு பாத்தீங்களா, அந்த குப்பையில கலந்த தண்ணியை வச்சார், இன்னொரு கப்ல என்ன வச்சார்னா விஷம் கலந்த தண்ணியை வச்சார். 4 கப்ல 4 தண்ணியை வச்சுட்டு இப்ப சீஷருக்கு பார்த்து கேட்கிறாரு, இப்போ இந்த 4 கப்ல நீ எந்த கப்பை எடுத்து எந்த தண்ணி எடுத்து, எல்லாம் 4 தண்ணி தான், ஒன்னு சுத்தமான தண்ணி, ஒன்னு களிமண் கலந்த தண்ணி, ஒன்னு குப்பை கலந்த தண்ணி, ஒன்னு விஷம் கலந்த தண்ணி. இந்த 4 தண்ணியில நீ எந்த தண்ணி எந்த கப்பை எடுத்து நீ பயன்படுத்துவேன்னு கேட்டாரு. அப்ப சீஷர்கள் சொன்னாங்க, இந்த எதை எடுத்து பயன்படுத்த வேண்டியிருப்பாங்க, இந்த சுத்தமான தண்ணி உள்ளதை எடுத்து நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொன்னாங்களா. ஏன் மற்றதை எடுக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அது விஷ தண்ணி இருக்கு, குப்பை தண்ணி இருக்கு, இன்னொன்னு மண்ணு தண்ணி இருக்கு, அதை எடுத்து எப்படி பயன்படுத்த முடியும்? அதே போலதான் தேவன் கூட, கர்த்தர் கூட, உன் சரீரம் குப்பை சரீரமா, உன் சரீரம் சாப்பாடு சரீரமா, உன் சரீரம் கெட்ட சரீரமா இருந்தா அதை எடுத்து பயன்படுத்த மாட்டார். சுத்தமான தண்ணியை போல உன் கண்ணு சுத்தம், உன் சிந்தனை சுத்தம், உன் சரீரம் சுத்தம், உன்னுடைய எண்ணம் சுத்தம் இருந்தால் நிச்சயமாக கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார் அப்படின்னு சொன்னார். தேவன் ஏன் உன்னை ஆசீர்வதிக்காம இருக்காரு? தேவனுடைய நன்மை ஏன் நமக்கு கிடைக்கல? என்ஜாய் பண்ணணும் சரீரத்துல. நைட்டெல்லாம் கதவை சாத்திட்டு செல்லுக்குடியே நம்ம யாரும் இல்லைன்னா 24 மணி நேரம் ஃபுல்லா செல்லோடைய விளையாடணும். எப்படி கர்த்தர் பயன்படுத்துவார் யோசி. இந்த சரீரத்தை நீ கனமா எண்ணிப்பார், உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இனி இந்த சரீரத்தை குறித்து உங்களுக்கு ஒரு பயம் வரும். இது என் இஷ்டத்துக்கு வாழக்கூடிய சரீரம் இல்ல.